குட்டி விலாகில் இன்னைக்கு ஃப்ரைடே மார்னிங் பார்க்கலாமா? ஆக்சுவலி இன்னைக்கு வீடியோ எடுக்கிற மாதிரி ஒரு மைண்டெல்லாம் எதுவுமே இல்லை. கொஞ்சம் சோம்பேறித்தனம் ஜாஸ்தியான ஒரு நாள் அப்படின்னு வச்சுக்கலாம். நேற்று நைட்டே விபா வந்து எனக்கு நாளைக்கு தயிர் சாதம் தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. எல்லா பசங்களும் எப்போ பாரு எடுத்துகிட்டு வர்றாங்க. அவங்க எல்லாம் ஃபஸ்ட்டே சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க, என்னால் மட்டும் முடியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒரே கம்ப்ளைண்ட்டு. அதனால் இன்னைக்கு தயிர் சாதம் தான், தொட்டுக்கிறதுக்கு கருணக்கிழங்கு. அதனால காலையிலே பெருசாக வேலையெல்லாம் எதுவுமே இல்லை. மார்னிங் டிஃபனுக்கு தோசை ஊற்றி வேர்க்கடலை சட்னி தான் பண்ணியிருந்தேன். நிஷான் ஏஞ்சி வந்ததும் அவனை குளிக்க வச்சுட்டு அவனுக்கு தோசை ஊட்டிட்டு அப்படியே நானும் சாப்பிட்டுட்டேன். சட்னி எல்லாம் அரைக்கும்போது முன்னாடி எனக்கு 2 வேலை தான். ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் காரம் கம்மி ஆக்குறதுக்காக ஏதாவது நட்ஸ் எல்லாம் போட்டுட்டு அரைச்சிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தா நம்ம சாப்பிட்றதே அவனும் ஓரளவுக்கு சாப்பிட்றான். அதனால நம்ம சட்னியை ஊட்டிடுறேன். மோஸ்ட்லி டிஃபன் வந்து வெளியவே நின்னு ஊட்டிடுவேன். அங்க ஜேசிபிலாம் வேலை செஞ்சுட்ருக்கும். அதெல்லாம் பார்த்து அப்படியே சாப்ட்டுருவான். மத்தியானத்துக்கெல்லாம் அங்க நிக்க முடியாது. இன்னைக்கு பார்த்தா காலையிலே கொஞ்சம் வெயில் அடிச்சுட்டு தான் இருந்தது. இருந்தா கூட அங்கேயே நின்னு ஓரளவுக்கு சமாளிச்சு சாப்ட்டுட்டோம். சாப்பிட்டு முடிச்ச உடனே பார்த்தா அவங்க அப்பா ரேஷன் போயிட்டு வரும்போது இளநீர் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த இளநீர் குடிக்கிறதுக்கு ஸ்ட்ரா போட்டு குடுத்தா, ஸ்ட்ரால போட்டு ஊதிட்டு இருக்கான். அவனுக்கு குடிக்க தெரியல. அதுக்கப்புறம் கிளாஸ்லயே போட்டு குடுத்துட்டோம். மத்த ஜூஸஸ் எல்லாம் குடிக்கிற மாரி இளநீர் அந்த அளவுக்கு பிடிக்கல போல ஐயாக்கு. அதனால கொஞ்சமா குடிச்சுட்டு அப்புறம் விளையாட ஆரம்பிச்சுட்டான். அவங்க அப்பாவும் ஆஃபீஸ் கிளம்புனதுக்கப்புறம், நான் வந்து சாமி கும்பிடுற வேலை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட்டு விளக்கு சாமான் கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, கொஞ்சம் டஸ்ட்டா இருக்கிற மாரி இருந்தது. ஸோ கொஞ்சமா கிளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன். என் கிளீனிங் பத்தி தான் தெரியுமே, அப்படியே போயிடுச்சு. ஃபர்ஸ்ட்டே சாமி ஃபோட்டோலாம் எடுத்து வெளிய வச்சுட்டு, அதுக்கப்புறம் எல்லாமே தொடச்சு திருப்பி வச்சுட்டேன். பார்த்தா கீழ ஃபுல்லா டஸ்ட்டா இருந்தது. அதுக்கப்புறம் வீடெல்லாம் பெருக்கி, தொடச்சு, விளக்கு சாமான்லாம் கழுவி வந்துட்டு, மஞ்சள் குங்குமம் வச்சு சாமி கும்பிட்டுட்டேன். எனக்கு தனியா சாமி கும்பிடுறதுக்கு ஒரு மாரி தான் இருந்தது. இதுவே விபா இருந்திருந்தா, எதா பேசிட்டு, அவளுக்கு எதா சொல்லிக் குடுத்துட்டு, அப்படியே சாமி கும்பிட்டுருப்பேன். டைம் போறதும் தெரியாது. எங்க வீட்ல டெய்லி ஈவினிங் ஆனா 6 மணிக்கெல்லாம் விளக்கு வச்சுட்டு, நானு, அப்பா, எங்க அண்ணனுங்க எல்லாரும் சேர்ந்து தான் சாமி கும்பிடுவோம். இன்னைக்கு இப்ப என்ன பண்ணேன்னு கேட்டா, பெருசா எதுவுமே வேலை இல்லாத மாரி தானே இருக்கு. இத்துணூண்டு ஒரு சாமி ரூம் தான் கிளீன் பண்ணேன். ஆனா, ஒரு நாள் ஃபுல்லா போன மாரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். இதுக்கப்புறம் நிஷான பொறுத்து தான் இன்னைக்கு டேவே இருக்கு. அவரு என்ன பண்றாரு, அதுக்கேத்த மாரி என்னோட பிளான்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். இன்னைக்கு காலையிலேருந்து நான் இந்த வேலை எல்லாம் பண்ணும்போது, நிஷான் ஃபுல்லா என் கூட முழிச்சுட்டே தான் இருந்தா. அப்ப நான் எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. பரவால்ல. இப்பதான் அப்பாடா! அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு மார்னிங் ரொட்டீன் இப்படியே முடிக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஹார்ட்ட குடுத்து ஃபாலோ பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.